இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் அநியாயமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். நல்ல வேளை தானியேல் அவருக்காக குரல் கொடுத்தார். சரியாக ஆய்ந்து பார்க்காமல் எப்படி ஒரு பெண்ணை இப்படி நீங்கள் தீர்ப்பிட முடியும் என்று கேட்டார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கிற செய்தி. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், நம் எண்ணத்தை அறிவார், நம் உள்ளத்தை அறிவார். அன்றைக்கு தானியேல் பொய் சாட்சி சொன்ன அந்த பெண்ணோடு தவறாக உறவு வைத்து கொள்ள நினைத்த அவர்களை தனித்தனியே பிரித்து வைத்து அவர்கள் பொய்யை அம்பலப்படுத்தினார். ஒருவன் சொல்கிறான், விலா மரத்தடியிலே பார்த்தேன் என்று. இன்னொருவன் சொல்கிறான், கருவாலி மரத்தடியே அந்த ஆணோடு இவள் இருந்ததை பார்த்தேன் என்று. பொய் ரொம்ப தூரம் போக முடியாது. A lie cannot travel very far. It has short legs என்று சொல்வார்கள். பொய்யினுடைய கால்கள் குட்டையானது, வெகு தூரம் பயணம் செய்ய முடியாது என்று. அன்றைக்கு ஆண்டவர் அந்த அபலை பெண்ணினுடைய கண்ணீரை துடைத்தார். குற்றவாளிகளுக்குரிய தண்டனை அன்றைக்கு கிடைத்தது. நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற செய்தி. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இன்றைக்கு முதல் நற்செய்தி பகுதி நேற்று வாசிக்க கேட்ட அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணுடைய நற்செய்தி தான். நேற்று வந்துவிட்டதால் இன்றைக்கு மாற்று வாசகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே கூட ஆண்டவர் சொல்கிறார், நான் யாரையும் தீர்ப்பிடவில்லை, நீங்களும் நானும் மற்றவர்களை தீர்ப்பிட துடித்து கொண்டே இருக்கிறோம். நேற்று கேட்டீர்கள், இவள் பாவி, குற்றம் புரிந்தவள், உண்மைதான். ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் முதற்கல்லை எரியட்டும் என்றார் ஆண்டவர் இயேசு. மனிதனின் நீதிமன்றத்தில் வழக்குகள் பொய்யாக்கப்படலாம், ஆனால் இறைவனின் ராஜ்யசபையிலே அப்படி ஒன்றும் இல்லை. கைகள் உயரவில்லை, கற்களை எரியவில்லை, நீதிமான் யாரும் இல்லை. பிரியமானவர்களே, அந்த பெண் கூட உண்மையாகவே தவறு செய்திருந்தால் கூட எதுவுமே பேசவில்லை. என்னை பிடித்து வந்தீர்களே, என்னோடு இருந்த ஆண் எங்கே என்று அவள் ஒப்பாரி வைக்கவில்லை. நான் ஒரே ஒரு பெண் தானே இங்கே, ஆண்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு என்னை அவமானப்படுத்துகிறீர்களே என்றெல்லாம் பேசவில்லை. சுசான்னா மௌனமாக துன்புற்றார். இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணும் மௌனமாக துன்புற்றார். நம்முடைய கண்ணீருக்கு அர்த்தம் உண்டு, பொருள் உண்டு. ஆண்டவர் இயேசு வடிக்காத கண்ணீரா? ஜெத்சமனி தோட்டத்திலே சிலுவையிலே தொங்கும்போது அந்த ஆண்டவரோடு இணைந்து மௌனமாக நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம், நம்பிக்கை பயணத்தை தொடருவோம். ஆமென்.